நமஸ்காரம். நானும் மாமாவும் ஒரு ஸ்பெஷலான தலத்துக்கு வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னா, கரூர்ல இருந்து திண்டுக்கல் போற வழியில இருக்கு. ராமகிரின்னு நம்ம மேட்ரிமோனியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நிறைய ஜாதகம், நிறைய பேர் பொண்ணு பையன் எல்லாரும் இது பதிவு பண்ணியிருக்கா. ஸோ எல்லாருக்கும் நல்லபடியாக சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு இதுல வந்து இப்படி கோயில் கோயிலா போயிட்டு இருக்கும்போது காமாட்சி அம்மனுக்கு பண்ணோம். நம்ம என்ன ராமகிரியில நரசிம்மர், நம்ம நரசிம்மர் வந்து யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் பார்த்தோம், உக்ர நரசிம்மர் எல்லாம் பார்த்திருக்கோம். இங்க வந்து கல்யாண குளத்துல இருக்காரு. ஸ்ரீதேவி பூதேவியோட அந்த நரசிம்மர் இருக்க பக்கத்துல ரெண்டு தாயார் நடுவுல நரசிங்க பெருமாள் உட்கார்ந்து பாருங்க. ரொம்ப பாக்குறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். அது நரசிம்மருக்கு வந்து நாளே கிடையாதுன்ற மாதிரி உடனே ஹெல்ப் பண்ணுவார். அதுலயும் வந்து இது மாதிரி தாயாரோட இருக்கிறது பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா கல்யாண தடைகள், கல்யாணம் வந்து நம்ம இறங்கின உடனே நமக்கு வந்து சாத்தியமாறதுக்கு இந்த பெருமாள் வந்து கண்டிப்பா உதவி பண்ணுவார். ஆமா. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அங்க சன்னதியில வந்து ராமானுஜர், நம்மாழ்வார், ஆஞ்சநேயர், ஆழ்வார் ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று இருக்கு. ஒரே சன்னதியில வந்து நம்மாழ்வார், ராமானுஜர், ஆஞ்சநேயர் 3 பேரையும் பார்க்கலாம். ரொம்ப ஒரு அமைதியா அந்த ஒரு கிராமத்துல ரொம்ப பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லா. அந்த கரூர்ல இருந்து திண்டுக்கல் போற வழியில கார்ல போனோம். அது பஸ் ஃபெசிலிட்டிஸ் என்னன்றது கேட்கணும். விஜயம்பாறை இருக்கு, விஜயம்பாறைக்கு நிறைய பஸ் இருக்கு. கரூர்ல இருந்து இருக்கு, திண்டுக்கல்ல இருந்து இருக்கு. ஆக்சுவலி இந்த இடம் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். விஜயம்பாறைன்னு, விஜயம்பாறையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் உள்ள. நம்ம மெயின் ஆர்ச் காமிச்சோம் இல்லையா, அந்த ஆர்ச்ல இருந்து உள்ள 2 கிலோமீட்டர் தான். நடந்தே கூட போயிடலாம். ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி அமைதியா சந்தோஷமா ரொம்ப நல்லா இருந்தது. ஆஞ்சநேயர், குட்டி ஆஞ்சநேயர் இருக்காரு. ஆஞ்சநேயர் வடமாலை சாத்துறது விசேஷம்னா அது ஒண்ணு. அப்புறம் வந்து சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு ஹோமம் பண்ணி இதோ பண்றா, ஸ்லோகம் இதெல்லாம் ஹோமம் பண்றா. அந்த விசேஷம், அந்த திருமஞ்சன மாதிரி பண்றா அன்னைக்கு. அதையும் பார்த்துட்டு நாங்க வந்தோம். ஸோ அது உங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணலாம்னு நினைச்சது இந்த வீடியோ. நானும் மாமா வந்திருக்கோம். கோவில் அர்ச்சகர் நம்பர்லாம் வாங்கி கொடுக்குறோம். விசேஷம்னு நினைக்கிறவா அவங்கள்ட்ட பார்த்து பேசிட்டு வேண்டிக்கலாம். முடிகிற சமயத்துல போயிட்டு வந்துடலாம். ரொம்ப அமைதியா நல்லா இருந்தது கோவில்ல. பாருங்க, கொஞ்சம் வாங்க, நீங்களும் பார்க்கலாம். ரொம்ப புராதான கோயில். குத்துப்பள்ளாயிலிருந்து அப்படியே சிற்றரசர்கள் அது மைக்ரேஷன்ல வர்றப்ப அந்த ஆண்டியே வர்ற வழியில குத்துப்பள்ளாரியிலிருந்து இங்க புலியூருங்கிற ஊர் இருக்கு, கரூர் பக்கம். அந்த புலியூர் வழியா வர்றப்ப இந்த இரண்ய சம்பாரம் பண்ணி அங்க இருக்கு ஆந்திரா ஏரியா. அப்புறம் பெருமாள் வர்றப்ப அப்படியே வர்றப்ப இந்த புலியூர் வந்து இப்படி வர்றப்ப இந்த பாளையம் இங்க ஒரு வேலை இது இருக்கு. அது பக்கத்துல பீண்டாக்கல் அப்படின்னு அப்படியே அவர் வாட் போயிட்டு இருக்காரு. கிழக்கு திசை நோக்கி போறப்ப அங்க தேவர் மலைன்னு ஒரு ஊர் இருக்கு. தேவர் மலைங்கிற ஊர் வந்து பிளெயின் தான், இதாவது மலை இருக்கு. தேவர் மாதிரி எல்லா தேவர்கள் எல்லாம் மறிச்சு அவரை சாந்தப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாம் வச்சு வச்சிருக்கேன். அதனால அது தேவர் மலைன்னு இருக்கு. அந்த இடத்துல ஒரு தீர்த்தம் இது உருவாக்கி தீர்த்த தொட்டி இது இருக்கு. அந்த இதில் தீர்த்தம் எல்லாம் எடுத்து பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா. அப்போ வரும்போது அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சார்ந்தாகி கொஞ்சம் வந்து அப்படியே போகிறப்ப இந்த கடவுர்னு ஒரு இருக்கு. அந்த கடவுர்ல போகிறப்ப அங்கே வந்து கருணகிரி பெருமாளை சார்ந்த மலையில கொஞ்சம் இங்கே உக்ரத்துல இருந்து உக்ர நரசிம்மர், அதாவது தேவர் மலையில உக்ர நரசிம்மர். இந்த இடத்துல வந்தப்ப திருக்கல்யாணம் இருக்கு. அதான் கல்யாண நரசிங்க பெருமாள். கல்யாண நரசிங்க பெருமாள் இது இங்க என்ன இந்த கோயிலுக்கு என்ன திருமண தடை இருக்குன்னு வச்சுக்கோ, அவளுக்கு இந்த வரைக்கும் துளசி மாலை வச்சு வேண்டிண்டு அவருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா திருக்கல்யாணத்தை ஒரு 6 வாரம் 7 வாரத்துக்கு மேக்சிமம் முடியாது. பெருமாள் வந்து வரப்பிரசாதி தாயாருக்கு தனி சன்னதி கமலவள்ளி தாயார்னு இருக்கார். இங்க பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கார். இப்போ 2020 திருப்பணி முடிஞ்சது. இங்க அந்த ஸ்தலத்துல வந்து நரசிங்க பெருமாளுக்கு வந்து கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் வந்து 15 நாள் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து அதான் இப்ப நம்ம என்ன 1 வாரம் கல்யாணம்ன்றோம், இப்ப வந்து 2 நாள்ல முடிச்சிடும். இங்க வந்து பெருமாளுக்கு 15 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாள் அந்த கொடியை ஏற்றி இது பண்ணி ஒவ்வொன்றும் அந்தந்த கிழமத்தை இப்ப ஒரே நாள்ல என்ன பண்றோம், 3 ஒரு நாள் ஒரே பண்றோம். ஒவ்வொரு நாள் அந்தந்த பிறகு கிடைக்கிற மாதிரியே 15 நாள் கல்யாணம். நரசிம்மருக்கு வந்து நாளை என்பது கல்யாண தடை ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த கோவில்ல வந்து வேண்டிக்கலாம். வேண்டிக்கிறவா வந்து கான்டாக்ட் பண்றதா இருந்தா சுவாமிகளை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் நம்பர் தரேன், அதை கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன வேண்டிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கேட்டுக்கோங்க. அப்புறம் முடியும் போது இங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாண தம்பதி சமேதரா வந்து சேவிச்சுட்டு போங்க. அவருடைய நம்பரை நான் வந்து ஸ்கிரீன்லயே நான் தரேன். அவங்க அந்த கொடி கம்பத்துல அந்த கொடி கல்யாணம் முடியும்னா இதை பாதுகாத்து அந்த முதல்ல குழந்தைக்கு போயது அந்த
திருத்துறாய் மாலையை சேஃப்டி ஆத்துல வச்சு அதை பத்திரமா தீர்த்ததெல்லாம் படாத இடத்துல வச்சிருந்து அதை வந்து கல்யாணம் முடிஞ்சோன்னா பொண்ணு மாப்பிள்ளை தம்பதி மேல வந்து இந்த குடிமரத்துக்கிட்ட அந்த இதை வச்சு அது காஞ்சிதான் இருக்கும் இருந்தாலும் அதை வச்சு வச்சுட்டு மீண்டும் செஞ்சுட்டு போலாம் பெருமாளுக்கு அவன் பண்ணாலும் வேண்டிக்கும் போது அதை அனுப்பிடுவீங்களா நீங்க? இல்ல அந்த இதோட போட்டு கொடுத்துருவான். திருப்பிராய் மாலையை போட்டு கொடுத்துனேன். அந்த மாலையை போட்டு சுத்தி 3 வாரம் வருவான் விழுப்புரம் வந்துட்டு அதை கொண்டு ஆத்திர குழந்தை அதுல சேஃப்டியா ஒரு பக்கம் பத்திரமா வச்சுக்கணும். வச்சுட்டு திருமணம் முடிஞ்சிடுச்சுன்னா இங்க வந்து அந்த 2 பேர் தம்பதி சிவரா வரணும். வந்து வேண்டிட்டு அந்த கொடி மரத்துல அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அவரு வந்து அங்க சமர்ப்பணம் பண்ணிடுவாரு. அது பெருமாள் ஏத்துட்டு எல்லாம் பண்ண மாதிரி. திருவிழா கமிட்டி மெம்பர் 4 பேர்ல ஒருத்தர் ராமசாமி அப்படின்னு. உங்களோட நம்பர் சொல்லுங்களேன். 97 511 38 493. நீங்க வந்து இங்க திருவிழா கமிட்டியில ஒருத்தர். எங்க முன்னோர்கள் ஒரு 3 தலைமுறையா அந்த கோயிலுக்காக பால் நெய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது வரமுறையா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஆடு மாடுகள்லாம் நிறையா இருந்திருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்கெல்லாம் போனதுக்கு முன்னாடி எங்க அண்ணார் ஒருத்தர் பெரியவர் இருக்கார். அவருக்கு 90 வயசு இருக்கும். எனக்கே 73 வயசு. இன்னைக்கு பெருமாள் கோயிலுங்கிற ஒரு நல்ல பிரபல்யமா ஏறக்குறைய நெருக்கி வந்துச்சு. திருப்பணி நடந்த பின்னாடி சனிக்கிழமை தோறும் நல்ல கூட்டம் வரும். சனி வியாழன் நல்ல பங்குனி உத்தரத்துக்கும் அருமையான பயங்கரமான கூட்டம் வரும். பயங்கரமான கூட்டம் வரும். அதுக்கப்புறம் சுத்தி வரும். சுத்தி வந்து நிற்கும். இந்த திருவிழா காலங்கள்ல விழா கமிட்டின்னு சொல்லி ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒரு ஆளுங்க. கமிட்டியில நானும் ஒரு ஆளுங்க. இப்ப வந்து ஒரு திருப்தியா நிம்மதியா நல்லா இருக்குங்க. இந்த சாமியை வேண்டி வர்றவங்களுக்கு சரியான ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால கூட்டங்கள் இப்ப நல்லபடியா வந்துருக்கு. இவர் வந்து ஜெகநாதன், நம்ம அர்ச்சகருடைய பேரன். இந்த ஸ்தலம் வந்து கல்யாண தடைக்கு வந்து ஒரு பரிகார ஸ்தலமா இருக்கு. ஸோ இந்த பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா ஒரு கல்யாண திருக்கோலத்துல நரசிம்மர் வந்து நம்ம யோக நரசிம்மர் பார்த்திருக்கோம், லட்சுமி நரசிம்மர் பார்த்திருக்கோம், உக்ர நரசிம்மர் பார்த்திருக்கோம். கல்யாண கோலத்துல நரசிம்மர் வந்து இங்க வந்து ஒரு விசேஷமா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்களேன். அதாவது கல்யாண நரசிம்மர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, கல்யாணம்னாலே நம்ம சொல்றது விவாகம் தான் சொல்லுவோம். அந்த விவாகத்துக்கெல்லாம் தடையை நீக்கி கொடுக்கிறவர் தான் இவர் கல்யாண நரசிங்க பெருமாள்னு சொல்லிட்டு. தன்னுடைய தங்கை மகாவிஷ்ணுவோட தங்கை துர்கையை தான் வந்து அவருடைய சன்னதியில பாவிச்சு வச்சிருக்கார். அதே மாதிரி கல்யாண நரசிம்மர் ஸ்ரீநீலா பூமிநீலா இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்குன்னு தனியா ஒரு தாயார் என்னன்னா படிதாண்டாபத்தினி கமலவள்ளி நாச்சி. அந்த இடத்துல இவா 2 பேரும் இருக்கிறனால, இந்த இடத்துல இவா 2 பேரும் இருக்கிறனால கல்யாண விவாகத்தை தடை செஞ்சு கொடுக்கிறதா இந்த ஸ்தலத்துல சொல்றாங்க. அதோட பெருமையா இருக்கு. நம்ம வந்து வேண்டிக்கிறதா எப்படி வேண்டிக்கணும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேண்டிண்டவா என்ன பண்ணணும்? முதல்ல வந்து வேண்டவா வந்து என்ன செய்யணும்னா, இது மாதிரி இப்ப என்னோட இதுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றானா, அவ வரும்போது ஒரு 2 தேங்காய், பெருமாளுக்கு வாழைப்பழம், விசேஷமே பெருமாளுக்கு நரசிம்மர்னு எடுத்துட்டா விசேஷமே பானகம் தான். பானகம் அவ கையால செஞ்சு கொண்டு வந்து இங்க பெருமாள்கிட்ட வச்சு, அவ யாரு அவளோட ஜாதகம், யாருக்கு விவாகம் ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட ஜாதகம் ஒரிஜினலும் ஜெராக்ஸும் கொண்டு வந்து பெருமாள் பாதத்துல வச்சு அவ பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி, பெருமாளுக்கு வரும்போது விசேஷமே பெருமாளுக்கு துளசி மாலை தான். அவ துளசி மாலை வாங்கிட்டு வந்து பெருமாள் களத்துல சாத்துப்படி பண்ணி அவ பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி வேத பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாலையை எடுத்துன்னு போய் அவ கழுத்துல சாத்திடணும். யாரு கல்யாணம் ஆக போறவா கழுத்துல சாத்திண்டா அடுத்த இது அவளுக்கு நிவர்த்தியாகி அந்த விவாக தடை நீங்கி விவாகம் ஆனது தம்பதி சமேதா வரும்போது பெருமாளுக்கு அவ திருமஞ்சனம் பண்ணி வஸ்திரம் சாத்தி ஒரு பிரசாதம் போட்டு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்றாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இங்க வந்து பங்குனி உத்திரங்கிறது நல்ல பிரம்மோற்சவம். 10 நாள் விசேஷம். ஆமா. அப்புறம் இந்த கோவில்ல இன்னொரு விசேஷம் என்ன பார்த்தேன்னா, ஆழ்வார் ஆஞ்சநேயர். ஆமா, அது நம்மாழ்வார் ராமானுஜர் ஆஞ்சநேயர். இதோட முக்கியத்துவம் என்ன? அதாவது இந்த பங்குனி பிரம்மோற்சவம் 13 நாட்கள் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கக்கூடியது. முதல் நாள் காலையில அதாவது மிருத்சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய அங்குரார்ப்பணம்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. பெருமாளுக்கு தேவர் மலையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அங்க பெருமாள் முன்னாடி பூர்வீக இடம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அங்க வச்சு பூஜை பண்ணி அங்க இருந்து தீர்த்தத்தை அழைச்சிட்டு வந்து இங்க நேரா மூலஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சிருவோம். அங்க தேவர்மலை நரசிம்மர் தீர்த்தம் வந்தாத்தான் இந்த பெருமாள் தேரோட்டமே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுநாள் காலையில் துவஜாரோகணம் கொடி ஏறினதுக்கு அப்புறம் பெருமாள் காலையில புறப்பட்டு வைகான சாகமத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து கொடியேற்ற மாட்டார், சக்கரத்தாழ்வார் தான் வந்து கொடியேற்றுவார்.
பெருமாள் வந்து கொடி இறக்கத்துக்கு தான் வருவார், கொடி அவரோகணத்துக்கு தான் வருவார். இங்க வந்து சக்கரத்தாழ்வார் வந்து கொடி ஏத்திட்டு பெருமாள் தயார் நிலையில இருப்பார். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் சக்கரத்தாழ்வார் வீதி உள்ள போயிட்டு வருவார். தடம் பாக்குறதுன்னு பேர் அதுக்கு. இந்த வீதி எப்படி இருக்கு பலியெல்லாம் பார்த்துட்டு சுத்தி 8 திக்கு பலி சாதிப்பா. பலிக்கல் பாத்தீங்கன்னா தேருக்கிட்ட வெளியில பலிக்கல் இருக்கு. அந்த சுத்தி 8 திக்கு பலி சாதிச்சுட்டு அப்புறம் சக்கரத்தாழ்வார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பெருமாள் பரப்படாய் போவார். சக்கரத்தாழ்வார் வந்து பெருமாள்கிட்ட வீதி எல்லாம் சரியா இருக்கு, நீங்க தயாராகி வீதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றதுக்காண்டி ஒரு ஐதீகம் சொல்லுவான். பெருமாள் வீதி உலா போயிட்டு நேரா அலங்கார மண்டபம் போயிடுவார். போய் முதல் நாள் அன்னவாகனத்துல பெருமாள் ரெடியா சாயந்தரத்துல ரெடி ஆயிடுவார். சாயரட்சையில ரெடியாகி வீதி உலா ஒவ்வொரு நாளும் வீதி உலா போயிட்டு வந்துட்டு பெருமாள் இந்த இடத்துல தாயார் சன்னதியில இந்த இடத்துல வந்து நிற்பார். அவர் போயிட்டு வந்து அந்த பசி தாக சாந்திக்கு என்ன செய்யறது, பெருமாளுக்கு வடபருப்பு நெய்வேத்தியம் ஆகும். அங்க இருந்து மடப்பள்ளியில இருந்து அழைச்சிட்டு வந்து பெருமாளுக்கு வடபருப்பு நெய்வேத்தியம் ஆனோடனே முதலாவதாக தீபாராதனை தாயாருக்கு. இங்க இருந்து பெருமாள்கிட்ட இருந்து தீபாராதனை தாயார் படிதண்டா பத்தி, அதனால பெருமாள் வந்து நான் வந்து சன்னதிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதாக ஒரு ஐதீகம் சொல்லுவான். பெருமாள் தாயாருக்கு தீபாராதனை ஆனோடனே அடுத்தபடியா அந்த தீபாராதனை தட்டை வச்சுட்டு தேவஸ்தான பட்டுன்னு ஒண்ணு இருக்கும், பெருமாளுடைய தேவஸ்தான பட்டுன்னு சொல்லிட்டு அதை தோல் சாரி அர்ச்சகர் தோல் சாரி சாச்சிட்டு சடாரி எடுத்துட்டு நேரா இது தீப்பந்தத்தோட நேரா ஆழ்வார்கிட்ட போவோம். முதல் இது வந்து தாயார்கிட்ட வந்துட்டேன்னு சொல்லுவா. அடுத்தபடியாக பெருமாள் என்ன சொல்லிடுவாரு, இவருடைய மரியாதை அங்க போகும். தேவஸ்தானம் அவளுக்கு பரிவட்டம் கட்டி சடாரி சாதிச்சு திருத்துலா கையில வச்சுட்டு நான் இது மாதிரி பெருமாள் வந்துட்டாரு சன்னதிக்கு வந்துட்டேன் சொல்றதுக்காண்டிதான் அந்த இடத்துல ஆழ்வார், நம்மாழ்வார், ராமானுஜர், ஆஞ்சநேயர் 3 பேர் இருக்கா அந்த இடத்துல. அதான் அதோட விசேஷம். சப்போஸ் இங்க வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வர முடியாதுவா, என்ன வேண்டிட்டு இப்போ உங்களுக்கு பைசா அனுப்பிச்சா நீங்க பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். பெருமாளுடைய அதாவது நம்ம ஒரு சில பேத்துக்கு இந்த ஸ்தலம்லாம் தெரியாம இருக்கலாம், ஒரு சில பேத்துக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா பெருமாளுங்கிறது உள்ள வந்துட்டார், ரொம்ப உள்ள கிராமத்துக்குள்ள வந்துட்டார், ராமகிரி சேத்திரத்துல அமைஞ்சிருக்கார். ஒரு சில பேத்துக்கு தெரியாதவா அர்ச்சகருடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அவள்கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சப்போஸ் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்க டயத்துல அவ வரலாம் தாராளமா. இது மாதிரி அவளுக்கு அர்ச்சகருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் எல்லாம் தயார் நிலையில படுத்தி வச்சிருவார். இது மாதிரி என்ன பூஜை பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவள்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அர்ச்சகருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா. அதே மாதிரி பங்குனி உத்திரம் வரும்போது இந்த 3 பெருமாளையும் வந்து ஒரே நாள்ல சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். மூத்த அண்ணன் வந்து தேவர் உக்ர நரசிம்மர். அடுத்தபடியாக கடவுர் கருடகிரி பெருமாள்னு சொல்லிட்டு அவரும் நரசிம்மர் தான். இதே மாதிரி கல்யாண கோலத்துல அது வந்து கொஞ்சம் சாந்தமா இருப்பார். சாந்தமா அங்க இருந்து நேரா இங்க வந்தோம்னா ராமகிரி சேத்திரத்துல கல்யாண நரசிங்க பெருமாள் திருக்கல்யாண கோலத்துல இருக்காரு. இது 3மே வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? தேவர் மலை வந்து 9 கிலோமீட்டர்ல இருக்கு. இங்க இருந்து 9 கிலோமீட்டர் தேவர் மலை. அங்க மலை இல்ல, தேவர் மரி என்பதுதான் மலையாக மருவியது. தேவர் மலையிலிருந்து கடவுர் 17 கிலோமீட்டர். டைமிங் வந்து கரெக்டா ஆனா காத்தால ஏர்லியே அந்த தேவர் மலை 8:30 சேரும். ஏன்னா அங்க 9-10 மணிக்குள்ள வேண்டாம். அங்க 10 மணிக்கு சேவிச்சுட்டோம்னா இங்க கரெக்டா வந்துடலாம். இங்க நீங்க எப்போ வந்தாலும் அர்ச்சகரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவ ரெடி பண்ணி வச்சிருப்பா. இங்க ஸ்தலத்துல வந்துட்டு மாசம் சுவாதி நட்சத்திரத்துக்கு நரசிம்மருக்கு விசேஷம் சுவாதி, சக்கரத்தாழ்வாருக்கு விசேஷம் சித்திரை. அதனால இங்க நம்ம நரசிம்மர் இருக்கனால சுவாதி நட்சத்திரத்துக்கு மாசம் ஹோமம் பண்ணி உள்ள மூலவருக்கு சிரவண திருமஞ்சனம் பண்ணி ஹோமம் மட்டும் இல்லாம நம்ம திருமஞ்சனம் மட்டும் இருந்தா அமௌண்ட் கம்மியா வரும். நம்ம ஹோமமும் சேர்த்து பண்றதுனால ஹோமம் திருமஞ்சனம் ஜாமா எல்லாம் பெருமாளுக்கு வஸ்திரத்துல இருந்து மாலையில இருந்து எல்லாம் சேர்த்து அந்த குழுவா பண்றாங்க. ஆஞ்சநேயருக்கு அனுமதி ஜெயந்தி அன்னைக்கு விசேஷமா பண்றோம். வடமாலை சாத்தி திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி வடமாலை ரொம்ப கிராண்டா இருக்கும். அன்னைக்கு கூட்டம் அங்க கிராமத்துல இருந்தாலும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம், வடமாலை, சக்கரை பொங்கல், புளியோகரை எல்லாம் விநியோகம் பண்ணி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கும் விசேஷமா இருக்கும். பெருமாள் இங்க பெருமாள் வெளியில கிராமத்துல உள்ளவா இங்க வந்து சேவிக்க முடியாதவா பெருமாளே போய் அவளுக்கு தரிசனம். அந்த ஆத்தத்தை கல்லழகர் மதுரை எப்படி போறாரு, திருமாலருஞ்சோலையில இருந்து அழகர் கல்லழகர் கிளம்பி மதுரைக்கு போய் எல்லாத்துக்கும் காட்சி தராரோ வைகை ஆற்றுல இறங்கி, அதே மாதிரி இங்க பெருமாள் என்ன செய்யறாருன்னா நரசிம்மர் காலையில குதிரை வாகனத்துல கிளம்புறாரு. கிளம்பி பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு எல்லாம் போய் எல்லாத்துக்கும் தரிசனம் கொடுத்துட்டு மறுநாள் இங்க வந்து தங்கிடுவார். 3 நாட்கள் இந்த 3 நாள் வெளியில கோயில்ல தனிப்பட்ட நபர் ஒருத்தர் கல்யாணம் ஆகாத கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நான் உன்னை புறப்பாடு பண்ணிடுறேன்னு வேண்டிக்கலாம். அது எந்த நாள் வேணாலும் இருக்கலாம். அந்த நாள்ல வந்து அவங்க வந்து கல்யாணத்தை நாளைக்கு கல்யாணம்னா முதல் நாள் வந்து கருட வாகனத்துல புறப்பாடு பண்ணி வீதி சுத்தி வந்து பண்ணலாம். அன்னைக்கு செலவு அவங்க செலவு. அது மாதிரி என் கல்யாணம் அது மாதிரி பண்ணலாம். அர்ச்சக சுவாமிகள் இவர் தான் ராமகிருஷ்ணன். அவர் தான்
அவர் நம்பர் அர்ச்சகர் ராமகிருஷ்ணனுடைய போன் நம்பர் வந்துட்டு 76 39 50 56 44. கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன வேண்டிட்டு அவர் என்ன பண்ணணுமோ அவருக்கு சொன்னேன்ல. அவருடைய பசங்க இருக்காங்க, அவ யாரா 3 பேர்ல யாராவது ஒருத்தர் போன் எடுத்து சொல்லுவா அவங்களுக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றின அப்புறமோ இல்ல நடுவில் எப்போ டைம் இருக்கோ அப்ப வந்து பெருமாளை சேவிச்சுக்கலாம். மாற்று நம்பர் 70 94 83 67 56. ராமகிருஷ்ணா பக்கத்துல காலம். என் பேர் சீனிவாசன். என் நம்பர் 80 56 491 489 8056491489. இது கான்டாக்ட் பண்ணா அவரை கன்வெர்ட் பண்ணி நான் அவன் அவைலபிளா இல்லாட்டி கூட நான் எப்ப வேணாலும் இருப்பார். ராத்திரிக்காக கணேசன் பேரு.